திமுகவில் உருவாகிறது மாற்றுத்திறனாளிகள் அணி. இன்றைய பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட வாய்ப்பு. மதுரையில் 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வழிநெடுகிலும் திரண்டு வரவேற்ற மக்கள். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 7 நாட்களுக்கு பிறகு ஆனந்தமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். தமிழ்நாட்டில் புதிதாக 38 பேருக்கு கொரோனா உறுதியானதால் சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 185ஆக அதிகரிப்பு. கொரோனா பாதிப்புடன் சேலத்தில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசித்த எல்.கே. சுதீஷ். முடிவு தொடர்பாக பதிலளிக்க இருவருமே மறுப்பு. பாமகவில் அன்புமணிக்கு ஆதரவளிக்கும் 16 மாவட்ட செயலாளர்களை நீக்கி கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தன்னுடைய கடிதம் மட்டுமே செல்லும் என அன்புமணி மீண்டும் திட்டவட்டம். எந்த லெட்டரும் செல்லாது, நம்ம கொடுக்கிற லெட்டர் தான் சொல்லும். கட்சி தான் பெருசு, தனிநபர்கள் யாரும் பெருசு கிடையாது, கட்சி தான் பெருசு. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் நாளை திறப்பு. வகுப்பறைகளை தூய்மைப்படுத்தி தயார் செய்யும் பணிகள் தீவிரம். வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் குறைந்து 1881 ரூபாயாக நிர்ணயம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. டெல்லியில் 60 ஆண்டுகளாக தமிழர்கள் வசிக்கும் மதராசி முகாமில் அனைத்து வீடுகளும் இடிக்கப்படுவதால் மக்கள் கலக்கம். பாதுகாப்பான மாற்று இடம் வழங்காததால் 370 தமிழ் குடும்பங்கள் தவிப்பு. 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் அதில் நிறைவேற்றப்பட உள்ள முக்கிய தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களுடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்கள். சிவரஞ்சனி, திமுகவினுடைய தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பின்பு சென்னைக்கு வெளியே நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் இது. மதுரையில் 1977க்கு பின்னர் 48 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற கூட்டம். கடைசியாக கோவையில் 2011 சென்னைக்கு வெளியே கூட்டம் நடந்து அதற்கு பிறகு 14 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே நடக்கிறது. இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகள், பல்வேறு முக்கியத்துவங்கள் இந்த பொதுக்குழுவுக்கு இருக்கிறது. அதுபோக மிக முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் நடக்கக்கூடிய கூட்டம் என்பதால் இது தொண்டர்களிடையேயும் அரசியல் வட்டாரத்திலும் இது பெரிய கவனத்தையும் இந்த பொதுக்குழு ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுக்குழுவை முன்னிட்டு மதுரைக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு முதல் முறையாக மிக நீண்ட அளவிலான ரோட் ஷோ வரவேற்பானது கொடுக்கப்பட்டது. நேற்றும் இன்றும் சேர்த்து 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த ரோட் ஷோ என்பது முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் காலையும் இன்னும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தங்கியிருக்கக்கூடிய விடுதியிலிருந்து கிளம்பியிருக்கிறார். அங்கு கிளம்பி அவர் நிகழ்வு நடைபெறக்கூடிய உத்தங்குடி வரைக்கும் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இன்று காலையும் ரோட் ஷோ வரவேற்பானது முதலமைச்சருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அவர் அங்கும் சாலையோரம் நின்று அவரை வரவேற்கக்கூடிய மக்கள் தொண்டர்களுக்கு அவருடைய வரவேற்பை ஏற்று நடைபயணமாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இந்த உத்தங்குடி பகுதியில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அண்ணா அறிவாலய முகப்புடன் கூடிய பெரிய அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக அழைக்கப்படும் பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து அணி நிர்வாகிகள், கிளைக்கழகம் உள்ளிட்ட
முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட வாரியாக திமுகவின் அமைப்பு மாவட்டமாக 76 மாவட்டங்கள் இருந்தும் முக்கிய நிர்வாகிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 7000 பேர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கான இருக்கைகள் அவர்கள் அமர்ந்து உணவு உண்பதற்காக 48 வகையான அசைவ உணவுகளும் தயாராக இருக்குது. இப்படி வெளியில் கட்டமைப்பாக பொதுக்குழுவுக்கு இவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் உள்ளே பொதுக்குழுவினுடைய நோக்கமாக பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் புதிய அறிவிப்புகளும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், நேற்றைய தினம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2014 திமுகவிலிருந்து மு.க. அழகிரி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பு முதல் முறையாக மதுரையில் வைத்து அவருடைய இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பும் கட்சிக்குள் மிக ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இவ்வளவு நீண்ட காலத்துக்கு பிறகாக முதல் முறை சென்னையில் சந்தித்திருக்கிறார்கள். 2 முறை மதுரையில் நடப்பது முதல் முறை. அதுவும் மு.க. அழகிரியோடு நீக்கப்பட்ட ஆதரவாளர்களோடு அந்த சந்திப்பும் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்குவது தொடர்பான ஒரு தகவல்களும் இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. மேலதிகமாக திமுகவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் மிக முக்கியமாக இந்த பொதுக்குழுவுக்கு சரியாக 10:30 மணி அளவில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கிறது. துணை செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் தீர்மானங்களை வாசிக்கிறார்கள். தொடர்ந்து 12லிருந்து 12:30 மணிக்குள் முதலமைச்சரினுடைய அந்த தலைமை உரை என்பது இருக்கிறது. மொத்தமாக இங்கு நாம் பார்த்தோம், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் உள்ளே சென்று அவர்களெல்லாம் அதிக உற்சாகத்தோடு இருப்பதாக ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து 7 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், தற்போது கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் கூட்டம் அதிகரித்திருக்கிறதா? சிவரஞ்சனி, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 7 நாட்களாக தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு குற்றாலம் காவல்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்தனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதாவது அருவிக்கரையில் குளிக்க முடியாமலும், அதாவது அங்கிருந்து சாரல் மலையில் நனைந்தபடி அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற நிலையில் இன்று காலை முதல் தண்ணீர் வரத்து வெகுவாக அனைத்து அருவிகளும் குறைந்ததை அடுத்து குற்றால காவல் ஆய்வாளர் சிவகணேஷ் அதாவது சுற்றுலா பயணிகளிடம் அறிவுறுத்தினார். அதாவது தண்ணீர் என்பது அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் என அறிவுறுத்தி அவர்களுக்கு குளிப்பதற்கான தடையை நீக்கப்பட்டு தற்போது அருவியில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அதாவது பள்ளிகளுக்கு நாளை திறக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் குடும்பமாய் சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் ஆங்காங்கே காவல்துறையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் அதாவது குற்றாலத்தில் தற்போது சீசன் என்பது துவங்கியுள்ள நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாய் அதாவது குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.